Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கார்கில் வெற்றி தினத்தையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ராணுவ அதிகாரிகள் வீர வணக்கம் செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். காயத்ரி, விவரங்கள். வணக்கம். கார்கில் போர் வெற்றி தினத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று போர் நினைவு சின்னத்தில் ராணுவ அதிகாரிகள் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கார்கில் நகரின் அருகே உள்ள டைகர் மலையை ஆக்கிரமித்து இருந்தது. இதையடுத்து இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்த்து போரிட்டது. மே மாதம் தொடங்கிய இந்த போரானது ஜூலை மாதம் வரை நடைபெற்றது. இந்த போரில் இந்திய ராணுவம் வெற்றி பெற்றதை அடுத்து ஜூலை 26ஆம் தேதி கார்கில் பகுதியில் இந்திய கொடியை நிலைநாட்டியது. இதையடுத்து ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் வெற்றி தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. கார்கில் போரில் இந்திய வெற்றி பெற்று இந்த ஆண்டுடன் 27 ஆண்டுகள் நிறைவு செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போரில் 527 வீரர்கள் தங்களது இன்னுயிரை நாட்டுக்காக தியாகம் செய்திருந்தனர். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த நினைவு தினமானது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் இந்திய ராணுவத்தின் தட்சிண பாரத் பகுதியின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்ரீஹரி மற்றும் உயரதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் முப்படையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் இந்திய கடலோர கடற்படையின் மூத்த அதிகாரிகள் போர் நினைவு இடத்தில் மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியையொட்டி பல்வேறு ராணுவ அதிகாரிகள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் இந்த இடத்தில் கூடியிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அது மட்டுமின்றி இன்றைய தினம் விடுமுறை நாள் என்பதால் இந்த பகுதிக்கு சென்ற இந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் உள்ளிட்ட மக்கள் இங்கு பார்வைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த நினைவு சின்னத்தில் தற்பொழுது இந்த நினைவு தினமானது அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் இதனை பார்வையிடுவதற்காக பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காயத்ரி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.